ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த டைமில் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சப்பாத்தி பரோட்டாவுக்கு சூப்பரான சைட் டிஷ் வெஜிடபிள் சால்னா. இந்த வெஜிடபிள் சால்னா பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டான்னு இல்லைங்க, தோசை இடியாப்பத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்காமல் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து ப்ளைன் சால்னா தாங்க செய்ய போகிறேன். இப்போ இதுக்காக பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வெங்காயம் 2 சைஸு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை. அதே மாதிரி நல்ல பழுத்த 2 பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பத்து தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க. இந்த சோம்பு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது பாதி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 லவங்கம், 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. அது இந்த சால்னாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம், அதை சேர்த்தா அந்த கடை டேஸ்ட் நல்லா வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல வறுத்த வேர்க்கடலை ஒரு 1/4 கப் எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி 1 ஸ்பூன் உடச்ச கடலை எடுத்துருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய், அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி சோம்பு இப்போ சேர்த்துடலாம். மீதி பாதி சோம்பு பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறச்ச போட்டுடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை 1 ஸ்பூன் உடச்ச கடலை. அடுத்து நம்ம கல்பாசி எடுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கல்பாசி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸை இந்த அரைக்கிறதுல சேர்த்து அரைச்சிடலாம். மீதியை தாளிக்கிறச்ச போட்டுடலாம். அடுத்து ஒரு 4 பச்சை மிளகாவை நான் இந்த தேங்காய் கூட வச்சு அரைச்சிடுறேன். இப்போ இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 துண்டு பட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 லவங்கம். அடுத்து இந்த சால்னாக்கு பார்த்திங்கன்னா இந்த கல்பாசி அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சாக்கு, அதனால். ஆனால் நிறைய சேர்க்காமல் சும்மா ஒரு சின்ன லீஃப் அப்படியே கையில் திரிச்ச மாதிரி அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கிறத இதில் சேர்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 பேருக்கு நமக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு இந்த குழம்போட சால்னா வரும். எப்போவுமே சால்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்க. அதனால் நல்லா 2 பெரிய வெங்காயம் சேர்க்குறேங்க. இதில் வெஜிடபிள்ஸ் வேணுன்றவங்களும் சேர்த்துக்கலாம். அடுத்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்க்குறேன். சேர்த்து அது நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி 2 பெரிய தக்காளியை சேர்க்குறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிளகாய்த்தூள் நெடி போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ இது நல்லா கொதித்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் அரைச்ச விழுது, தேங்காய், வேர்க்கடலை, அந்த உடச்ச கடலை சேர்க்கலாம். இந்த ஆள்நாக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். அதனால் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகும். அதனால் இப்போவே தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டு நம்ம ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். நல்லா ஒரு விசில் குக்கரில் இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சால்னா சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.